சாரி காய்ஸ், எதுக்கு இது இவ்வளோ பெரிய லாங் பேக் அப்படின்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால தான் 1 மந்த்தாக வீடியோ போட முடியல. பட் நான் திருப்பியும் வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கேர் டிஷ் ப்ளே பண்ணலாமா? நான் டீ குடிக்க போறேன், என்னோட பேத்தி மூஞ்சை உடைக்க போறேன். ஆக்சுவலி இன்றைக்கி அதிசயமாக பேத்தின்னு வேறு சொல்லியிருக்கா. என்ன ட்விஸ்ட்னு வேறு தெரியல. ஸோ இப்போ இந்த மாதிரி டீ குடிச்சிட்ருக்குறாங்க. டீ போட்டுட்டு அதை பாதி வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து ஒரு ரெட் கலர் பின் இருக்கும், அந்த பின்னை கண்டுபிடிச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஃபா இருக்குது பார்த்திங்களா, அந்த சோஃபாவுக்கு மேலே நம்ம வச்சுட்டு அங்கே பெட்ஷீட் மாதிரி இருக்கும், அந்த பெட்ஷீட்டை வச்சு நம்ம மூடி அவளை வந்து உட்கார வைக்கணும். இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. இந்த ரவுண்டு மட்டும் விளையாடுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நான் வந்து சும்மா விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 8 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 9வது தடவை தான் எனக்கு இது நல்லா மனப்பாடம் ஆச்சு. எனக்கு ஒரு மேக்ஸ் ஃபார்முலா கூட இவ்வளோ நேரம் போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் ஆனதே கிடையாது. இந்த கேமில் முக்கியமாக எனக்கு இந்த ரவுண்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸ்கேர் டீச்சர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு ரவுண்டு விளையாடி முடிச்சிட்டோன்னா அடுத்த ரவுண்ட் போயிடும், அப்படி தானே இருக்குது. ஆனால் எனக்கு பர்ஸ்னலி சொல்லணும் அப்படின்னா, ஸ்கேரி டீச்சர் விளையாடும் போது ஒரு விதமான பயம் அண்ட் தயக்கம் எல்லாம் இருக்கும். பேசையே கிளவிக்கு ஆப்பு வந்துடுச்சு. என்னடா இது, கிளவிங்க வாழ்க்கையில தான் ஆப்பு கேப் விடாம வரும்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில வருது. எப்பா சாமி. The next round is coming for date the 17th of January 2026 Saturday.